ஜவ்வாக இழுக்கும் வடிகால் பணிகளை பார்த்து இந்த ஆண்டும் வெள்ளத்தில் தத்தளிக்க வேண்டியிருக்குமோ என்பதே மடிப்பாக்கம் பகுதியில் வசிக்கும் ஒவ்வொருவரது மனதிலும் எழும் கேள்வி. மழைக்காலம் என்றாலே சென்னை வாசிகளுக்கு கஷ்டகாலம் என்றுதான் சொல்ல வேண்டும். லேசான மழை பெய்தாலே மக்கள் படாத பாடுபட வேண்டி இருக்கிறது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட மிக்ஜாம் புயலால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட மக்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாளாது. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சாலைகள் மட்டுமின்றி வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்து குடியிருப்பு வாசிகளை நிலைகுலையச் செய்துவிட்டது. இது ஒரு பக்கம் என்றால், சாலையோரங்களிலும் வீடுகளின் முன்பும் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் மழை வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. இப்படி சென்னை மக்கள் எதிர்கொண்ட துன்பங்களையும் அவலங்களையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். அனைத்து பகுதிகளுமே வெள்ளத்தில் சிக்கி சின்ன பின்னமானாலும் கூட சென்னையின் புறநகர் பகுதிகளான வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் பகுதிகளில் பாதிப்புகள் மிக அதிகம். கடந்த ஆண்டுதான் புயலும் மழையும் சேர்ந்து பாடாய் படுத்தி விட்டது. இந்த ஆண்டாவது நிம்மதியாய் இருக்க அரசு வழிவகுக்கும் என நினைத்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. கடந்த காலங்களில் முறையான வடிகால் வசதி இல்லாததே வெள்ள தேக்கத்திற்கு காரணம் என கூறப்பட்ட நிலையில் மடிப்பாக்கத்தில் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காத வகையில் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக ஆமை வேகத்தில் பணிகள் நடப்பதால் இந்த ஆண்டும் வெள்ளத்தில் சிக்கி அவஸ்தைப்பட நேரிடுமோ என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கலக்கமடைந்துள்ளனர். பணிகள் எப்போதுதான் முடியும் என அதிகாரிகளிடம் கேட்டால் இப்போது முடிந்துவிடும், அப்போது முடிந்துவிடும் என சொல்கிறார்களே தவிர வேலைகள் முடிவடைவதற்கான எந்த அறிகுறியுமே தென்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் அந்த மழைக்கு முன்னாடி சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா தண்ணி பிரச்சனை, காவா ரோடு எந்த வித பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். போன மழைக்கு எல்லாம் கடைக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இந்த வருஷமாவது இந்த மழைக்கு தண்ணி காவா ஒழுங்காக பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும். இது குறித்து அங்கு பணியில் இருந்த அலுவலர்களிடம் கேட்டபோது இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அனைத்து பணிகளும் முடிவடைந்துவிடும் என தெரிவித்தனர். மடிப்பாக்கத்தில் தான் இந்த நிலைமை என்றால் பள்ளிக்கரணையில் இதற்கு மேலாக இருக்கிறது. அங்கு வடிகால் அமைக்கும் பணிகள் முழுவதும் நிறைவடைந்திருந்தாலும் அதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அங்கு கழிவு நீரும் மழை நீரும் தேங்கி ததும்பி நிற்கிறது. சாலை ஓரங்களில் உள்ள மூடப்படாத பள்ளங்களால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி வடிகால் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருந்தாலும் கூட மூடப்படாமல் உள்ள பள்ளங்களால் மழைநீர் சரிவர வெளியேற முடியாத நிலையே நீடிக்கிறது. அத்தோடு வடிகால் அமைக்கும் பணியின் போது சேதமடைந்த சாலைகளும் முறையாக சீரமைக்கப்படாததால் சாலையில் ஜல்லிக்கற்கள் சிதறி வாகனங்கள் செல்லும் போது தூசுகள் கிளம்பி போக்குவரத்திற்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழைக்காலம் நெருங்கினாலே போர்க்காலம் நெருங்குவது போல சென்னை மக்கள் பீதியடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் அனைத்து பகுதிகளிலும் வடிகால் அமைக்கும் பணிகளை முழுமையாக முடித்து எவ்வளவு மழை பெய்தாலும் தண்ணீர் தங்குதடையின்றி செல்ல வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.